السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. صدق الله مولانا العليم. قال النبينا صلى الله عليه وسلم إن رحمتي سبقت غلبي. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் இன்னும் வரவிருக்கக்கூடிய அவர்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதம் 6 நாட்களை தொட்டுவிட்டது. முதல் 10 பாதி தினங்கள் தாண்டிவிட்டது. இன்னும் 4 தினங்கள் தான் இருக்கிறது முதல் 10 முடிவதற்கு. புனிதம் நிறைந்த இந்த முதல் 10 நாம் அடைந்திருக்கிறோம். ஜும்மாவை அடைந்திருக்கிறோம், நோன்பு வைத்திருக்கிறோம், இரவு காலங்களிலே அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிறோம். எல்லா விதமான அமல்களையும் பகலிலே செய்யக்கூடிய அமல்களிலும் இரவிலே செய்யக்கூடிய அமல்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஜும்மாவினுடைய பரக்கத்தால் ஏற்றுக்கொண்டு வரவிருக்கிற அனைத்து ரமலானுடைய நாட்களையும் பரிபூர்ணமாக உடல் ஆரோக்கியத்தோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானிலே எல்லா சிறப்புகளும் இருக்கிறது. எந்த சிறப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா சிறப்புகளும் நிறைந்த ஒட்டுமொத்தமான நல்ல அமல்களின் பெட்டகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரமலானிலே மொத்தம் 60 விஷயமான சிறப்புகள் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 60 விஷயங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் சில விஷயங்கள் இருக்க வேண்டும். ரமலானிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே சில விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். வாழ்க்கையிலே 11 மாதங்கள் நாம் நன்மைகளையும் செய்கிறோம், தீமைகளையும் செய்கிறோம். ஆனால் ரமலானில் மட்டுமாவது பாவங்களை செய்யாமல் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். பாவங்களை செய்வதை கூட மார்க்கம் தடை செய்கிறது. அதே போன்று பாவங்களை கூட நினைக்காமல் இருப்பது மிகச் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் சபருடைய மாதம். பொறுமை இந்த மாதத்தில் மிக அவசியம். நோன்பு வைத்திருக்கின்ற நேரத்தில் தான் கோபம் அதிகமாக வரும், சண்டைகள் சச்சரவுகள் அதிகமாக வரும். காரணம், பசியோடு இருக்கிறோம். நாம் ஒரு மனிதனுக்கு பசி வந்து விட்டால் 10 பறந்து விடும் என்று சொல்லுவார்கள். அவனுடைய மானம் மரியாதை
எல்லாத்தையும் இந்த பசி ஆகிறது தூக்கி எறிந்து விடும். என்ன பேசுகிறோம் என்று தெரியாது, யாரிடத்தில் பேசுகிறோம் என்று தெரியாது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதை செய்கிறோமா இல்லையா என்பதும் தெரியாது. அதனால்தான் இந்த மாதத்திற்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பு சபர், பொறுமை என்று சொன்னார்கள். பொறுமையாக இரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள், உங்களுக்கு மத்தியிலே நோன்பு வைத்திருக்கின்ற நேரத்தில் ஒரு சகோதரன் உங்களிடத்தில் வந்து சண்டையிட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் நோன்பாளி, ஆனா சாயிமுன், நான் நோன்பாளி. நோன்பாளி என்பதை நீங்களே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு பொறுமை வரும். கோபம் என்பது சைத்தானின் செயல் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இந்த ரமலானுக்கு ஷுக்ர் என்றும் சொல்லப்படுகிறது, நன்றி உள்ள நாட்கள். இந்த 30 நாட்களும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் அதிகமாக இருப்பார்கள். ரமலான் வந்து விட்டாலே பள்ளிவாசல்களின் இடங்கள் எல்லாம் பூர்த்தியாகுகிறது. பள்ளியிலே இடம் கிடைப்பதில்லை. ஜும்மாவிற்கு கூட்டங்கள் அதிகமாகிறது, மற்ற தொழுகையிலேயும் கூட்டங்கள் அதிகமாகிறது. அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் தான் மிக முக்கியமானது, இந்த ரமலானிலே தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். இந்த குர்ஆன் தான் ரமலான், ரமலான் தான் குர்ஆன் என்று சொன்னார்கள். ரமலானில் எல்லா விதமான நன்மைகளும், எல்லா விதமான கைறுகளும், எல்லா விதமான பரக்கத்துகளும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது இருந்தால் மட்டும் போதாது, ரமலானை அனைத்தையுமே நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ரமலானிலே நன்மைகளும் செய்ய வேண்டும், பாவங்களும் செய்யாமல் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இருந்தால்தான் ரமலானிலே நோன்பு வைக்க முடியும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நமக்கு இருந்தால்தான், அல்லாஹ்வின் கிருபை என்பது ஒன்று மட்டும் இருக்குமே ஆனால் ரமலானிலே எல்லா அமல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா சிறப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ரமலானிலே பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவைப்படுகிறது. லா ஹவுல வலா குவா. நன்மையை செய்வதற்கு சக்தியையும் பாவத்தை விட்டு விலகுவதற்கு சக்தியையும் உண்டாக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனிடத்தில் தான் இருக்கிறது, கிருபை மட்டும் இருக்கிறது. அல்லாஹுவின் கிருபை நமக்கு வந்து விட்டால் ரமலானிலே தவறு செய்ய மாட்டோம், ரமலானிலே நன்மைகள் செய்வோம். அல்லாஹுவின் கிருபை நமக்கு மிக அவசியம் என்று சொன்னார்கள். ரமலான் நமக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ரமலானிலே பாவத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரப்பினுடைய கிருபையை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அணுவை கூட அசைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் ரஹ்மத்து தேவை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் உலகம் அசையாது. உலகத்திலே எந்த ஜீவராசிகளும் வசிக்க முடியாது, வாழ முடியாது. அணு அசையும் அளவிற்கு சக்தியை கொடுத்தவன் அல்லாஹ்தான். உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்தால் தான் வாழ முடியும். ரமலானை நாம் ரஹ்மத்தை பெற்றுவிட்டால் ரமலானுடைய பாக்கியத்தை எல்லாம் பெற்றுவிடலாம். ரஹ்மத்து கிடைக்காதவர்கள் மகஃபிரத்து கிடைக்காது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு ரமலானில் ரஹ்மத்து கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. யாருக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு நரக விடுதலை கிடைக்காது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விற்கு மொத்தம் 100 ரஹ்மத்துகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை பங்கு போடப்படுகிறது. 100 ரஹ்மத்துகள் இருக்கிறது. அதுல ஒரு ரஹ்மத்து தான் உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரே ஒரு ரஹ்மத்து தான் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ரஹ்மத்தில் இருந்து தான் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒரு தாய் குழந்தையின் மீது கருணை வைத்திருப்பது அந்த ஒரு ரஹ்மத்தில் இருந்துதான். ஒரு பிள்ளை பெற்றோர்களின் மீது வைத்திருக்கிற அன்பும் அந்த ஒரு ரஹ்மத்தில் இருந்தால்,
உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும், மிருகங்கள், விஷஜந்துக்கள், பறவைகள், ஆடு மாடு, அதே போன்று உலகத்திலே இருக்கக்கூடிய தாவர வர்க்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று ரஹ்மத்து, அந்த ஒரு ரஹ்மத்தில் இருந்து கிருபை இருப்பதினால்தான் இந்த உலகத்தில் அது நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஒரு ரஹ்மத்தை கொண்டுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற அன்பும் பரஸ்பரங்களையும் வைத்திருக்கிறான். அந்த 1% வைத்துத்தான் கியாமத் நாள் வரை ஷைத்தான் இந்த உலகத்திலே சுத்தி கொண்டிருக்கிறான். உலகம் முழுக்க ஷைத்தான் சுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஷைத்தான் கூட சுத்தி வர முடியாது. இந்த ஒரே ரஹ்மத்தின் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே 40 வருடங்கள் ஃபிரௌன் ஆட்சி செய்தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் ஃபிரௌன் கூட இந்த உலகத்தில் ஆட்சி செய்திருக்க முடியாது. ஒரே ஒரு ரஹ்மத்தின் காரணமாகத்தான் காரூன் கூட சொத்தை சேர்த்து கொண்டான். ஒரே சதவீதம் ரஹ்மத்தின் மூலமாகத்தான் நம்ரூத் இந்த உலகத்தில் வாழ்ந்தான். ஒரே ஒரு ரஹ்மத் இந்த உலகத்திலே இருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹ்வினுடைய எல்லா படைப்பினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், தூங்க வேண்டும் என்று சொன்னால், எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தொட வேண்டும் என்று சொன்னால், எல்லா வேலைகளும் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் கிருபை இல்லை என்று சொன்னால் எதையுமே செய்ய முடியாது. கையை அசைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அல்லாஹ்வுடைய கிருபைகள் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக ஒட்டுமொத்தத்தினுடைய இயக்கமே அல்லாஹ்வின் ரஹ்மத்தில் தான் இருக்கிறது. ஒரே ஒரு ரஹ்மத் 99% அவன் வைத்திருக்கிறார். 1% தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். 1% தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் ரஹ்மத், அவனுடைய கருணை மிக விசாலமானது. அல்லாஹ் கருணையும் அவனுடைய ரஹ்மத்தும் மிக விசாலமானது. அல்லாஹ்வுடைய கோபத்தையே தாண்டி விடுமாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இந்த ரஹ்மத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது அல்லவா, சபகத் கலபி, என் கோபத்தை கூட மிஞ்சி விடும் என்று சொல்லுவான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொல்வார்கள். ஹவாஸின் போர்க்களம் நடந்து முடிந்து விட்டது. கைதிகள் எல்லாம் பிடிக்கப்பட்டார்கள். கைதியாக பிடிக்கப்பட்டவர்களிலே நிறைய பெண்கள், நிறைய குழந்தைகள் பிடிக்கப்பட்டார்கள். பிடிபட்ட இந்த குழந்தைகளையும் பெண்களையும் சஹாபாக்களுக்கு பிரித்து கொடுக்கலாமா அல்லது அவர்களை மன்னித்து விடலாமா என்ற ஒரு மஷூராவிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே கானத்து நிசாவுன் யதூஃபு பைனன் நிசா, ஒரு பெண்களுக்கு மத்தியிலே சுத்தி வருகிறாள். ஒரு தாய் ஒரு குழந்தையை தேடிக்கொண்டு சுத்தி கொண்டே வருகிறாள். தன் குழந்தை 1 வயது குழந்தை, பால் கொடுக்க வேண்டும். போர்க்களத்திலே துளைத்து விட்டால் அந்த பெண்மணி அந்த குழந்தையை தேடிக்கொண்டே வருகிறாள். அங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் பிடித்து பிடித்து முகத்தை பார்க்கிறாள். தன் குழந்தையா என்று பார்க்கிறாள். இல்லை, தன் குழந்தை இல்லை. தேடுகிறாள், அலைகிறாள். அலைந்து கொண்டிருப்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விடுகிறார்கள். சஹாபா பெருமக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், ஆலோசனையை நிறுத்துங்கள், ஆலோசனையை நிறுத்துங்கள், அந்த பெண்ணை பாருங்கள். அந்த பெண் தன் குழந்தையை பால் கொடுப்பதற்காக வேண்டி தேடி சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த குழந்தையை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. பெண்களுக்கு மத்தியிலே தேடி வருகிறது. ஒவ்வொரு குழந்தையையும் தூக்கி முகத்தை பார்க்கிறது. ஆனால் தன் குழந்தை கிடைக்கவில்லை என்று வேகமாக சுற்றி வருகிறாள். கடைசியாக குழந்தை கிடைத்து விடுகிறது. எடுத்து அணைக்கிறாள். தன் மார்பகத்திலே அணைத்து கொண்டு ஆசுவாசமும் ஆகிவிட்டு அந்த குழந்தையை முத்தமலைகள் கொடுத்து திரும்ப திரும்ப அந்த குழந்தையை அணைத்து அணைத்து அந்த பெண்மணி தன் குழந்தையின் மீது வைத்திருக்கின்ற பாசத்தை பாருங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொல்லிவிட்டு கேட்டார்கள் அந்த சஹாபாக்களிடத்திலே, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த குழந்தையை அந்த தாய்
நெருப்பில் எடுத்து எரிக்க அனுமதிக்குமா என்று கேட்டார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே, ஒரு காலமும் முடியாது. உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமான சக்திகள் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளையையும் தாயையும் பிரிக்க நினைத்தால் முடியாது நாயகமே. அவ்வளவு பாசமும் பரஸ்பரமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தையும் தாயும். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தாயும் பிள்ளையும் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்களோ, எவ்வளவு கருணையாக இருக்கிறார்களோ, அதை விடவும் அல்லாஹ் 100 மடங்கு நம் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் கருணை மிக விசாலமானது என்று சொல்லுகிறார்கள். ஆசையோடு அன்போடு அரவணைத்த அந்த குழந்தையை அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியும் குழந்தைக்கும் மத்தியிலே ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள், அந்த குழந்தையும் தாயும் எப்படி அன்பு பரஸ்பரம் இருக்கிறார்களோ அதை விட 100 மடங்கு அல்லாஹ் நம் மீது நேசமுள்ளவனாக அன்பு உள்ளவனாக அவன் நம் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல, அல்லாஹ் எவ்வளவு கருணையானவன் என்பதை பற்றி அவன் முதல் வசனத்திலே சொல்லுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற முதல் வசனம் அல்லாஹ் குர்ஆனிலே ஆரம்பிக்கின்ற நேரத்திலே, வசனங்களை துவங்குகின்ற நேரத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுகிறான் அல்லவா, அதிலேயே அல்லாஹுவின் கருணை தெரிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அர் ரஹ்மான், அவன் கிருபையாளன். எப்படிப்பட்ட கிருபையாளன் தெரியுமா? நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கிருபையாளன், மூமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் கிருபையாளன், அல்லாஹுவே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களுக்கும் அல்லாஹ் கிருபையாளன். உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் அவன் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன். அர் ரஹ்மான் என்று சொன்னாலே ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன். காஃபிராக இருந்தாலும் சரி, மூமினாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடிய ஒரு கருணை விசாலமானது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அடுத்த வார்த்தையை சொல்லுகிறான், அர் ரஹீம் என்று சொல்லுகிறான். அர் ரஹீம் என்று சொன்னால் மறுமையிலே நல்லவர்களுக்கு மட்டும் கிருபை செய்வான், மறுமையிலே நல்லவர்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் தன்னை பற்றி தன் இறைமறையிலே சொல்லுகின்ற நேரத்திலே அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவன் கோபித்த நேரத்தில் கூட அவனுடைய ரஹ்மத் அதை மிஞ்சிவிடும் என்று சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மறுமையிலே அரிசின் கீழே ஒரு கடிதத்தை இருந்து எடுப்பான். ஒரு ஹதீஸிலே பெருமானார் பதிவு செய்வார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையிலே அரிசிலே உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு கீழால் இருந்து ஒரு கடிதத்தை எடுப்பான். அந்த கடிதத்தை எடுத்த உடனே அந்த கடிதத்திலே பார்த்தால் ஃபீஹி இன்ன ரஹ்மதி சபகத் கலபி வ அனா அர்ஹமுர் ராஹிமீன் என்று எழுதப்பட்டிருக்கும். அதிலே அந்த கடிதத்திலே அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தில் இருந்து அரிசிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கடிதத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கும்? ஃபீஹி இன்ன ரஹ்மதி சபகத் கலபி அனா அர்ஹமுர் ராஹிமீன், என்னுடைய கருணை மிக விசாலமானது, கோபத்தை விடவும் அது மிஞ்சிவிடும். அன அர்ஹமுர் ராஹிமீன், நான் கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் என்று எழுதப்பட்டிருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள் விசாலமானது என்று சொல்லியிருக்கிறான். அந்த விசாலமான அருளை பெறுவதற்குத்தான் ரமலானிலே முந்திய 10 நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த முந்திய 10 என்ன ரஹ்மத்துக்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வேண்டும் என்று கேட்கிறோமோ அனைத்தையும் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். ரஹ்மத் என்ன கிடைக்கிறது? ரஹ்மத் எதனால் கிடைக்கிறது? ரஹ்மத் ரஹ்மத் என்று சொல்லுகிறீர்கள், அது எங்கே இருக்கிறது? அது மெடிக்கலில் இருக்குமா அல்லது கடைகளில் எங்கோ கிடைக்குமா? இல்லை, ரஹ்மத் நம்மிடத்திலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் 2 கரங்களை உயர்த்தி துஆ செய்யுங்கள், உங்களுக்கு ரஹ்மத் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ரஹ்மத் துஆ செய்வதனால் கிடைக்கும் என்று சொன்னார்கள். வசியத்து குல்லி செய்யின், என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது அல்லவா, ஒவ்வொரு பொருளையும் சுத்தி இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அல்லாஹு படைத்த எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து கருணை சுற்றி இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா படைப்பினங்களிலும் சூழ்ந்து இருக்கிறது, அவன் அதை கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானிலே நாம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதனால் ரஹ்மத் நமக்கு கிடைக்குது என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அசர் முதல் சில நேரங்கள் துஆவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் நிறைய இருக்கு. இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நேரங்கள், துஆவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் நிறைய லிஸ்ட் இருக்கு. அதிலும் ரமலானிலே பார்த்தால் நிறைய இருக்கிறது. ஆனால் ரமலானிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அசரிலிருந்து மக்ரிப் வரை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். நாம் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், கஞ்சியும் வடையும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத் விசாலமானது. அந்த விசாலமான ரஹ்மத் அல்லாஹ்விடத்திலே மிக சல்லிசா கிடைக்கிற நேரம் அசர் டு மக்ரிப். இன்னொரு நேரம் இருக்கிறது ரமலானிலே, தஹஜ்ஜத்துடைய நேரம். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமாக இருக்கிறது, கேட்டு பெறுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ்ஜத்துக்கு நம்ம முழிக்கிறதே இல்லை. எப்பவுமே இந்த ரமலானில சஹர் சாப்பிடணுன்றதுக்காக எந்திரிக்கிறோம். அதுதான உண்மை, அதுதான அசல். இன்னைக்கு ரமலான் மாதம் முழுக்க நாம் சஹருக்காக எழுந்திருக்கிறோம் அல்லவா? அந்த நேரத்திலாவது ஒரு 2 ரக்காத்து தஹஜ்ஜத் தொழுவோமா? தொழுதுதான் பார்ப்போமே. தஹஜ்ஜத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹஜ்ஜத் தான் இந்த உம்மத்துகளின் உயிர் நாடி என்று சொன்னார்கள். தஹஜ்ஜத்திலே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி விடுகிறான். தஹஜ்ஜத்திலே தன் அடியார்களோடு நேரடியாக உறவாடுகிறான் அல்லாஹ். உனக்கு என்ன வேண்டும்? பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறாயா? நான் மன்னித்து விடுகிறேன். உனக்கு உணவு வேண்டுமா, ரிஸ்க் வேண்டுமா, நான் தருகிறேன் என்று முதல் வானத்திற்கு இறங்கி வரக்கூடிய சல்லிசான நேரம் தான் தஹஜ்ஜத்துடைய நேரம். ரமலானிலாவது நாம் தஹஜ்ஜத்தை தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம முழிக்கல, நம்ம முழிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால ரமலான் மாதத்தை தஹஜ்ஜத்துடைய நேரங்களிலே துஆவை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வின் கருணையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு ரஹ்மத் வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். குர்ஆனை ஓதுங்கள், ரஹ்மத் கிடைக்கும் என்று சொன்னார்கள். உலகத்திலேயே எந்த வேதங்களும் ஓதப்படுவதில்லை. தௌராத் ஓதப்படவில்லை, ஜபூர் ஓதப்படவில்லை. இன்றைக்கு கூட இன்ஜீல் இருக்கிறது, யாருக்குமே தெரியாது. இன்ஜீல் பைபிள் இருக்கிறது அல்லவா? அதில் என்ன இருக்கிறது என்று பாதிரியார்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வாசிக்கின்ற நேரத்தில் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்தந்த மொழியிலே அது இறக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அரபியிலே இறக்கப்பட்டிருக்கிறது. அரபி தெரியாதவர்கள் கூட குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள். நிறைய ஹாஃபிஸ்கள் 5 வயதிலிருந்து 15 வயது வரை குர்ஆனுடைய 6666 வசனங்களையும் தன் இதயங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹாஃபிஸ்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குர்ஆனை ஓதுகிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு ரஹ்மத்துக்கள் இறங்கி கொண்டே இருக்குமா? அவர்களின் பெற்றோர்களுக்கு அந்தஸ்துக்கள் உயர்ந்து கொண்டே இருக்குமா? மறுமையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஓத சொல்லுவானாம். குர்ஆனை ஓதக்கூடிய ஹாஃபிஸ்களை அழைத்து ஓத சொல்லுவானாம். இக்ரா உத்துல் உத்துல் என்று சொல்லுவான். ஓதுங்கள் ஓதுங்கள், உங்கள் வாய் மனமாகட்டும், உங்கள் வாழ்க்கை மனமாகட்டும் என்று அல்லாஹ் அங்கே வாழ்த்துவானாம். அதே போன்றவர்கள் ஓத ஓத அவர்களின் ஒவ்வொரு ஆயத்திற்கும் பெற்றோர்களுடைய அந்தஸ்துக்கள் சுவனத்தில் உயர்ந்து கொண்டே போகுமாம். 4 ஆயத்து ஓதினால் 4 அந்தஸ்து உயரும். 10 ஆயத்துக்கள் ஓதினால் 10 அந்தஸ்துக்கள் உயரும். 6666 ஆயத்துக்கள் ஓதினால் அந்தஸ்துக்களின் கடைசி எல்லையை போய் அடையும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்வின் கருணை இறங்கும், அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை ஓத முடியாவிட்டால் கூட குர்ஆனை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதிலே நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். 3 விஷயங்களை பார்த்தாலே நன்மை கிடைக்கும். தாயை அன்பாக பார்த்தால் ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். நம் பெற்ற தாயை, நம்மை பெற்றெடுத்த 10 மாதங்கள் வயிற்றிலே
நம்மை சுமந்து பெற்ற தாயை அன்பாக பார்த்தால், அன்பாக கண் கொண்டு பார்ப்பதினால் ஹஜ்ஜின் நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபத்துல்லாவை நீங்கள் பார்த்தால் 20 நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை இறக்குகிறான் என்று சொன்னார்கள். ஓத தெரியல, எனக்கு ஓத தெரியல, குர்ஆனை பாருங்கள், இது இறைவனின் வசனம் என்று சொல்லுங்கள், இது அல்லாஹுவின் வசனம் என்று சொல்லுங்கள், அல்லாஹுவின் வார்த்தை என்று சொல்லுங்கள், அல்லாஹு பேசுகிறான் என்று சொல்லுங்கள். அல்லாஹுடைய வசனங்களை திரும்ப திரும்ப பாருங்கள், பிரட்டி பிரட்டி பாருங்கள். குர்ஆன் நாளைக்கு உங்களுக்கு சாட்சி சொல்லும், புர்ஹானும் உங்களுக்கு சாட்சி சொல்லும். அந்த குர்ஆன் உங்களுக்கு கபரிலே வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே செல்லுகின்ற நேரத்திலே அது உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். ஓதவும் தெரியவில்லை, பார்க்கவும் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் காதிலாவது கேளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லஅல்லக்கும் துர்ஹமூன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் குர்ஆனை ஓதினால், குர்ஆனை கேட்டால், குர்ஆனை பார்த்தால் ரஹ்மத்து செய்யப்படுவீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ரஹ்மத் நம் கையிலே இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவேதம் அல் குர்ஆனிலே தான் ரஹ்மத் இருக்கிறது. தௌராத்தில் இல்லை, ஜபூரிலே இல்லை, இன்ஜீலிலே இல்லை, பைபிளிலே இல்லை. குர்ஆனை தொட்டால் நன்மை, குர்ஆனை பார்த்தால் நன்மை, குர்ஆனை கேட்டால் நன்மை. கண்ணியமானவர்களே, அருளை நாம் வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனோடு தொடர்பு கொள்ளுங்கள். செல்போன் தொடர்பை துண்டித்து விட்டு குர்ஆனோடு தொடர்பு கொள்ளுங்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரஹ்மத் வேண்டுமா? பாவம் மன்னிப்பு தேடுங்கள். என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே சரணாகதி ஆகிவிடுங்கள். ரப்பே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று யார் ஒரு அடியான் பாவத்தை நினைத்து நினைத்து உருகி அழுகுவானோ அல்லாஹ் அவன் மீது கிருபை செய்கிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, பாவம் செய்யறதுக்கு எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இன்னைக்கு கையிலேயே நம்ம பாவம் செய்யறோம். செல்போனை எடுத்துன்னு சொன்னா எல்லாவித பாவங்களும் அதிலே உள்ளே இருக்கிறது. நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவங்களிலிருந்து விடைபெறுங்கள், ரஹ்மத் உங்களை வந்து சேரும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம பாவம் நிறைய அசால்ட்டா போயிட்டோம். வட்டிலாம் பாவமே இல்லை என்பதாக நினைக்கும் அளவிற்கு நமக்கு தைரியம் வந்து விட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற கிருபை என்னவென்று சொன்னால் பாவத்திற்கு மன்னிப்பு. ஆனால் முந்திய சமுதாயத்திற்கு பாவம் மன்னிப்பு கிடையாது, செய்த பாவத்திற்கு தண்டனை மட்டும்தான். இந்த சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ் பாவத்திற்கு மன்னிப்பையும் வைத்திருக்கிறான், அவன் செய்த பாவத்தை மறைத்தும் வைத்திருக்கிறான். வேறு சமுதாயத்திற்கு அப்படி அல்ல, பாவத்தை மன்னிப்பு கிடையாது, பாவத்தை மறைத்து வைத்ததும் கிடையாது. யார் பாவம் செய்கிறார்களோ அவங்க வீட்டில் வெளியே எழுதி போட்டுருவான்ல. அது ஒரு காலங்கள், அது ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி கொடுத்திருந்தான். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு ரஹ்மத், கருணை என்னவென்று சொன்னால், என் அடியான் தவறு செய்தால் அவன் தவறை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸிலே, உன் சகோதரன் பாவம் செய்து விட்டால் அதை நீ மறைத்து விடு. உன் சகோதரன் பாவம் செய்து விட்டால் நீ மறைத்து விடு. நீ அதை வெளிப்படுத்தினால் உன் பாவங்கள் அங்கே மறுமையிலே வெளிப்படுத்தப்படும். உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்ம பாவத்தை மறைச்சோம்னு சொன்னா நாளைக்கு மறுமையிலே நம்முடைய பாவத்தை எல்லாம் மறித்து மண்ணாக்கி அல்லாஹ் நமக்கு கருணை காட்டுவான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானிலே கிருபை வேண்டுமா, ரஹ்மத் வேண்டுமா, இஹ்சான் செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள். உபகாரம் செய்வதிலே மிக சிறந்தவர்கள் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகிறது, நாயகமே, உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு செய்ய வேண்டும்? அதிலே சிறந்தவர்கள் யார்? பெற்றவர்களுக்கு செய்யுங்கள். வாலிதைன்,
பெற்றவர்களின் மீது நீங்கள் கிருபை செய்யுங்கள், அவர்கள் மீது நீங்கள் இஹ்சான் செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வார். இரண்டாவது, குடும்பத்தின் மீது கிருபை செய்யுங்கள். குடும்பத்திலே இருக்கக்கூடிய மனைவி மக்களுக்காக வேண்டி நீங்கள் உபகாரங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை உயர்த்துவான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் கிழட்டு ஒட்டகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பக்கத்திலே ஒட்டகத்தில் பயணம் செய்கிறார்கள். ஜாபிருக்கு 16-18 வயது வாலிபராக இருக்கிறார். அவர் கிழட்டு ஒட்டகத்துல போறாரு. இன்னைக்கு வாலிபரா இருக்கிறவங்க சைக்கிள்ல போவாங்களா? இன்னைக்கு சைக்கிள்ல டியூக் வாங்கி கொடுத்தா தான் போறேன்னு நிப்பாங்க. இன்னைக்கு சைக்கிள் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இருக்கக்கூடிய 1,80,000 ரூபாய் வண்டி எது காஸ்ட்லியா இருக்கோ அதுல தான் போறேன்னு சொல்றாங்க. ஆனால் அன்னைக்கு ஜாபிர் ரலியல்லாஹு வாலிபர், அவர் கிழட்டு ஒட்டகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், என்னப்பா வாலிபரா இருந்துட்டு இருக்கிற, கிழட்டு ஒட்டகத்துல பயணம் செய்யறேன்ற உடனே அவர் ஆரம்பிச்சாரு, நாயகமே என் தகப்பனார் மூத்தா போகும்போது நிறைய கடனை விட்டுட்டு போயிட்டாரு, நான் கடனை கட்டுறதுக்கு முடியாது, நான் என்ன செய்யறது அப்படின்ட்டாங்க. அப்ப நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு தான் ஒட்டகம் இருக்கிறதுல அதை வித்துட்டு கடனை அடைச்சிருந்தாங்க. என்னடா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஐடியா சொல்றாங்க, இது நல்லா தானே தெரியுதுன்னு நினைச்சாங்க. நாயகம், இந்த கிழட்டு ஒட்டகத்தை யாரு வாங்குவாங்க? நாயகம், நீங்க சொன்னது சரிதான், இது கிழட்டு ஒட்டகம், இது யாரு வாங்குவா, நீ ஏன்பா கவலைப்படுற, நானே வாங்கிக்கிறேன்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், உங்களுக்குன்னா இதை ஃப்ரீயா கொடுத்துறேன்டாரா அவரு. அப்பயும் பாருங்க அவருக்கு, நாயகமே உங்களுக்குன்னா இது ஃப்ரீ, காசு இல்லைன்ட்டாங்க. சரி, ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு என்ன செஞ்சாங்க, அந்த போர்க்களத்திலிருந்து திரும்பி வருகின்ற நேரத்தில் மதீனாவின் எல்லைக்கு வந்தார்கள். எல்லைக்கு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பக்கத்துல போனாரு. ஜாபிர் ரலியல்லாஹு அந்த கிழட்டு ஒட்டகத்தை கொண்டு போய் ஒரு குச்சி வச்சு கட்டி விட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுல கட்டி போட்டுட்டு அவர் வெறுங்காலில் நடந்து போயிட்டார் வீட்டுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஜாபிர் என்ன ஒட்டகத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் காசு கேட்கிறதா, ஒட்டகத்தை வச்சுட்டு போய் காசு கேட்கிறதா என்று வெட்கப்பட்டவர்களாக என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்தை கட்டிவிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வேகமாக தன் வீட்டுக்கு நடந்து போவதை பார்த்த பெருமானார் பிலால் என்று அழைத்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலாலை இங்கே வாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஒட்டகத்தை நான் 800 திர்ஹத்திற்கு வாங்கிக் கொள்கிறேன், 800 திர்ஹத்திற்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று நான் அவரிடத்தில் சொல்லி இருக்கிறேன். இந்த 800 திர்ஹத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 800 திர்ஹங்களை கொடுத்து விட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிலால் திரும்பி வந்த உடனே சொன்னாங்க, அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டகத்தையும் கொண்டு போய் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்கன்னு கொடுத்துருங்க. அவர் ஒட்டகம் இல்லாம வீட்டுக்கு போனார்னா வீட்டுக்காரமா சும்மா இருக்காது, ஒட்டகத்தை வித்துட்டு தானே காசு எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு இடத்துல சொல்லி அனுப்புறாங்க, இந்த ஒட்டகத்தையும் கொண்டு போய் அவருக்கு என்ன செய், அன்பளிப்பாக கொடுத்துரு, என்னுடைய தரப்பிலே நாயகம் அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்று கொடுத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்பினார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நாடி விட்டால் கருணை உள்ளவன் அல்லாஹ் உபகாரம் செய்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களால் முடியாமல் இருந்தாலும் தன் சகோதரர்களுக்கு உபகாரங்கள் செய்தார்கள். அந்த 800 திர்ஹங்களை கொண்டு கடனை அடைத்தார். ஒட்டகத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீண்டும் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார் என்பதாக வரலாறுகள் சொல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்திலே நாம் ரஹ்மத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், வத்தபஉ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனிலே என்ன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே பின்பற்றுங்கள். வத்தகு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத் உங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். குர்ஆனில் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த எல்லா கடமைகளும், குர்ஆனின் மூலமாக வந்த நமக்கு அனைத்து விதமான சட்ட திட்டங்களையும் முறைப்படி நடந்து கொள்ளுங்கள், அதை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத்து கிடைக்கும் என்று சொன்னார்கள். வாழ்க்கை முழுக்க
இறைவன பக்தியோடு வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வின் பயத்தோடு வாழுங்கள், ரஹ்மத் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல்களின் உயிர் என்று சொல்லப்படக்கூடியதுதான் தக்வா. எந்த அமல்கள் செய்தாலும் அல்லாஹ்வின் பயம் இல்லாமல் அந்த அமல்கள் செய்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்வா உள்ள அமல்களுக்கு ரஹ்மத் கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹ்மத் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் காலம் முழுக்க தொழுகுங்கள் என்று சொன்னார்கள். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ரஹ்மத்துக்கு வேற எங்கேயும் போய் வாங்கிட்டு வர வேண்டியதில்லை, எந்த கடையிலையும் போய் வாங்க வேண்டியதில்லை. எல்லா அமல்களும் நம் கையிலே இருக்கிறது. அதை நாம் தொடர்படியாக செய்தால் எல்லாம் நமக்கு ரஹ்மத்து கிடைக்கும் என்று சொன்னார்கள். ரமலானிலாவது எந்த வக்தையும் கலா இல்லாமல் தொழ வேண்டும். ரமலானிலாவது உபரியான தொழுகைகளை நாம் தொழ வேண்டும். ரமலானிலாவது தஹஜ்ஜத் தொழுகையை தொழ வேண்டும். தொழுகையை கடைபிடியுங்கள், ரஹ்மத் உங்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானிலே நிறைய சிரமங்கள் இருக்கும். செலவு டபுள் மடங்கு இருக்கும். ரமலான் வந்துட்டாலே டபுள் மடங்கு செலவு. முந்தைய பத்திலே நமக்கு பயங்கரமான கணக்கு பார்ப்போம். நம்ம இந்த வருஷம் துணிலாம் எடுக்கணும், ஜகாத் கொடுக்கணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. செலவில டபுள் மடங்கு ஆயிடும். ரமலான் அல்லாத காலங்களிலே வாரத்திற்கு ஒரு முறை நாம் மாமிசம் வாங்கினால் ரமலானிலே தினந்தோறும் மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் செலவு அதிகமா இருக்கும், கஷ்டங்கள் அதிகமா இருக்கும், பசியோட காலையில இருப்போம், தாகத்தோடு இருப்போம், யாராவது சிரமப்படுத்தினால் கோபம் வரும், எல்லாம் நமக்கு நிறைய சிரமங்கள் வரும். சிரமங்கள் வருகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுக்கின்ற கூலிகளை உங்களுக்கு கொடுப்பான். இஸ்மாயில வ இத்ரீஸ வ தல்கிஃபில் குல்லும் மினஸ் சாபிரீன் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் குர்ஆனிலே. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களும் பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்தான் என்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். ரமலானிலே வருகின்ற சிரமங்களுக்கு பொறுமை காத்து இருந்தோம் என்று சொன்னால் நபிமார்களுக்கு என்ன ரஹமத்துக்கள் கொடுக்கப்படுகிறதோ, நபிமார்களுக்கு என்ன கருணை செய்தானோ அல்லாஹ் அது போன்ற கருணைகளை நமக்கு செய்வான் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முந்திய பத்திலே 6 நாட்கள் கழிந்து விட்டது. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது. முடிந்தவரை நாம் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது மட்டுமல்லாமல் குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை பார்ப்பது, குர்ஆனை கேட்பது, இது மட்டுமல்லாமல் நாம் இஹ்சான் செய்வது, அது மட்டும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த குர்ஆனை முழுக்க பேணக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக, தக்வா உள்ள வாழ்க்கை உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, தொழுகை உள்ளவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மீதமுள்ள முதல்த்தை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சுன்னத்